तेरी तेरी साले तेरी साले बोलना तो साले क्यों मार रहा है मुझे? सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो। உடல் வலிமையை உறுதி செய்யும் சிலாஜித், கவனத்தை மேம்படுத்தும் அஸ்வகந்தா மற்றும் உயிர் சக்தியை பெருக செய்யும் சஃபேடு முஸ்லி போன்ற இமயமலையின் மூலிகை பொருட்களை கொண்டு வந்து மிஸ்டர் பர்ஃபெக்ட் உருவாக்கப்பட்டுள்ளது. ஒவ்வொரு முறை உட்கொள்ளும் போதும் உடல் சக்தி, வலிமை மற்றும் மன வலிமை உறுதி செய்யப்படுகிறது. மா நேச்சுரல்ஸ் மூலம் மகிழ்ச்சியான தலைமுறைகள் உருவாகிறது. இப்போது மிஸ்டர் பர்ஃபெக்ட்டுடன் உங்கள் தலைமுறையும் வலிமையாகட்டும். எங்கள் வெப்சைட்டில் இருந்து உடனே ஆர்டர் செய்யுங்கள். வாட்ஸ்அப் எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். तेरी तेरी साले तेरी साले बोलना तो साले। வணக்கம். உதை வாங்கக்கூடிய நபர் யார் என்று உங்களுக்கு தெரிகிறதா? இந்த நபரை எதற்காக செருப்பாலே அடிக்கிறார்கள்? அடிக்கக்கூடிய நபர்கள் யார்? இந்த நபரை நீங்கள் மறந்திருப்பீர்கள். இந்த நபருடைய பெயர் தான் ராகேஷ் கிஷோர். அக்டோபர் மாதத்தில் இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா BR கவை அவர்கள் மீது தான் போட்டிருந்த செருப்பாலேயே அடித்த அதே நபர். இந்த நபரை எந்த விதத்திலையுமே மன்னிக்க முடியாது. ஆனால் இவர் மீது நடந்த தாக்குதலையும் நான் ஜஸ்டிஃபை செய்ய முடியாது. யார் மீதும் எந்த விதமான தாக்குதலையும் த ரூஸ்டர் நியூஸ் எந்த விதத்திலையுமே சப்போர்ட் செய்வதல்ல. ஆனால் எந்த விதையை நீங்கள் விதைக்கிறீர்களோ அந்த விதைக்கான செடிதான் முளைக்கும் என்பது உண்மையாகிவிட்டது. எந்த விஷத்தை இந்த நபர் விதைத்தாரோ அதே விஷம் இவரையே கொத்த தொடங்கிவிட்டது. நேற்று இந்த நபர் மீது நடந்த இந்த தாக்குதல் டெல்லியில் இருக்கக்கூடிய கர்கர்டுமா கோர்ட்டில் நடந்திருக்கிறது. அதாவது இந்த நபர் இதற்கு மேல் வக்காலத்து செய்யக்கூடாது என்கிற இந்த விஷயத்திற்காக டெல்லி பார் கவுன்சில் இந்த நபருடைய பார் கவுன்சில் லைசன்ஸையை ரத்து செய்ததற்கு பின்பு கூட இந்த நபர் டெல்லியில் இருக்கக்கூடிய கர்கர்டுமா கோர்ட்டிற்கு சென்றிருந்தார். நீங்கள் பார்த்திருந்தீர்கள்னா ஒட்டுமொத்த கோதி மீடியா, ஒட்டுமொத்த சங்கிகள் இந்த நபரை ஹீரோவாக எடுத்துக்காட்டக்கூடிய வேலையை பார்த்தார்கள். அதாவது ஒரு நாட்டுடைய தலைமை நீதிபதியை சுப்ரீம் கோர்ட்டுக்குள்ளேயே புகழ்ந்து தாக்கிய நபர் வேறொரு நாடாக இருந்திருந்தால் இந்த நபரை சிறையில் போட்டு அடைத்திருப்பார்கள். இந்த நபர் வெளியே வந்திருக்க முடியாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக தன்னோட உரிமைக்காக பேசிய அந்த இளைஞர்கள் உமர் காலித், ஷர்ஜீம் இமாம் போன்ற நபர்கள் 6 ஆண்டுகளாக இன்னைக்கு சிறையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பெயில் கூட கிடைக்கல. இதே நாட்டில் இருக்கக்கூடிய சோனம் வாங்சூ இந்த நாட்டிற்காக உழைத்த நபர், பாடுபட்ட நபர், சுற்றுச்சூழலுக்காக, கல்விக்காக தன்னுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையையே அர்ப்பணித்த நபர், இந்த நாட்டு இராணுவ வீரர்களுக்கான ஏராளமான விஷயங்களை செய்த நபர் இன்னைக்கு எங்கே இருக்கிறார்? சிறையில் இருக்கிறார். அவருக்கும் பெயில் கிடைக்கவில்லை. ஆனால் ராகேஷ் கிஷோர் போன்ற நபர்கள் இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீது தாக்குதலை நடத்தினால் கூட இந்த நபர்களுக்கு எந்த விதத்தில் பாதுகாப்பு கிடைக்கிறது, எந்த விதத்தில் இந்த நபரை ஹீரோவாக எடுத்து காட்டினார்கள், அந்த நபருக்கு எப்படி உதை கிடைத்தது என்று நீங்கள் மீண்டும் ஒருவரை பார்த்து விடுங்கள். तेरी तेरी साले तेरी साले बोलना तो साले क्यों मार रहा है मुझे? सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो, सनातन धर्म की जय हो। இந்த வீடியோவை பார்த்திருப்பீர்கள். இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் போது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனித்தீர்களா இல்லை என்று தெரியவில்லை. இந்த நபர் மீது தாக்குதல் நடந்து அடுத்த நொடியிலேயே இந்த நபர் வாயிலிருந்து வந்த கெட்ட கெட்ட வார்த்தைகள், அந்த நபர்கள் தாக்குதலை நிறுத்தாத பட்சத்தில் எதற்காக என்னை அடிக்கிறேன் என்று கேட்ட அடுத்த நிமிடமே சனாதன் கி ஜெய், சனாதன் கி ஜெய், சனாதன் கி ஜெய். அதாவது தான் மீது தாக்குதல் நடக்கும்போது சனாதனம், ஒருத்தர் மீது தாக்குதல் நடத்தும் போது சனாதனம்.
அப்போ இந்த நபர்கள் சனாதனம் என்கிற வார்த்தையை வைத்து எப்படி வேணாலும் தப்பித்து விடலாம் என்கிற அந்த வேலையை பார்த்து வருகிறார்கள். டெல்லியில் இருக்கக்கூடிய கர்கர்டுமா கோர்ட்டில் 9ஆம் தேதி இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. ராகேஷ் கிஷோருடைய ஸ்டேட்மெண்ட்டும் வெளிவந்திருக்கிறது. ராகேஷ் கிஷோர், என் மீது கிட்டத்தட்ட ஒரு 150 நபர்கள் தாக்கினார்கள். அதில் பார்த்தீர்கள்னு ஒரு நபர் தான் அடிச்சுட்டு இருக்காரு. அவர் இவரும் பின்தாங்கவில்லை, இவரும் சம்பாதிக்கிறார் இந்த இடத்தை. 21 நொடிகளுக்கான இந்த வீடியோ எந்த அளவில் கோர்ட்டில் இருக்கக்கூடிய விஷயங்களை எடுத்து காட்டுகிறது. எந்த அளவில் உங்களால் ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை என்றால் அதற்கான முறை இருக்கு. நீங்கள் ஆப்ஜெக்ட் செய்யுங்கள், அதை எதிர்த்து நீங்கள் பேசலாம். கோர்ட்டுக்கு போய் கோர்ட்லேயே ஒரு வழக்கை போட்டு விடுங்கள். பிஆர் கவை அவர்கள் கொடுத்த ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கவில்லை என்றால் தட் இஸ் யோர் ரைட் டு ஆப்ஜெக்ட் தட், பட் இன் அ கான்ஸ்டிடியூஷனல் வே. இந்த நாட்டில் சட்டம் இருக்கு, போராடுவதற்கான சட்டம் இருக்கு, எதிர்ப்பை தெரிவிப்பதற்காக பேச்சுரிமை கொடுத்திருக்கிறார்கள். ஆர்டிகல் 19 படித்த நபர் தானே, ஆர்டிகல் எழுதுங்க. பிஆர் கவை மீது நீங்கள் உங்களுடைய அலிகேஷன் எடுத்து வையுங்க, கோர்ட்டில் போய் நீங்கள் ஒரு வழக்கை போடுங்க. பட் காலில் கிடக்கிற செருப்படிச்சு இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா மீது ஒரு அந்த இடத்துல செருப்பு கிடந்துச்சு வேற விஷயம், அதே கல்லாக இருந்துருந்துச்சுன்னா இந்த நபர் கொலை செய்வதில் கூட பின்தாங்கி இருக்க மாட்டார் என்கிற அந்த விஷயம். இது போன்ற நபர்கள் தான் தீவிரவாதிகள். இது போன்ற நபர்களுக்கு நிச்சயமாக சிறை தண்டனை கிடைத்திருக்க வேண்டுமா? கிடையாது. பிஜேபியில் இருக்கக்கூடிய எந்த தலைவருமே ஒரு நபரை நீங்க எடுத்து காட்டுங்கள் இந்த நபரை கண்டித்து பேசினார்களா என்று. பிரைம் மினிஸ்டராக இருக்கட்டும், ஹோம் மினிஸ்டராக இருக்கட்டும், யாருமே இந்த நபர் மீது ஒற்றை வார்த்தை பேசவில்லை. சரி, இந்த வீடியோவை ஒரு புறம் தள்ளிவிடுங்கள். இன்னொரு வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். இந்த வீடியோ வெஸ்ட் பெங்காலிலிருந்து வெளிவந்திருக்கிறது. நேற்றிலிருந்து சோஷியல் மீடியாவில் மிகப்பெரிய அளவில் வைரலாக பரவக்கூடிய இந்த வீடியோ. இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்தீர்கள்னா கல்கட்டாவில் இருக்கக்கூடிய ஒரு ஏழை வியாபாரி, பேட்டிஸ் விற்கக்கூடிய நபர், இந்த பஃப், வெஜ் பஃப், சிக்கன் பஃப் எல்லாம் தன்னுடைய சைக்கிளில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் வியாபாரம் பார்க்கக்கூடிய இந்த நபர். வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய கால்கட்டாவில் இருக்கக்கூடிய பிரிட்ஜ் பரேட் கிரவுண்ட் என்று ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்தில் பாகேஸ்வர் தாம், ஒரு போலி ஆசாமி, ஒரு போலி சாமியார் தீரேந்திர சாஸ்திரி என்கிற அந்த நபர் பிஜேபியோட ஏஜென்ட்டாக வேலை பார்த்து வருகிறார். எங்கெல்லாம் தேர்தல் வருகிறதோ அந்த இடத்துலலாம் போய் ஹிந்து ராஷ்டிர இது போன்ற விஷயங்கள் எடுத்து வைக்கக்கூடிய இந்த போலி சாமியார். இந்த நபருடைய ஏராளமான உருட்டுக்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் பார்க்க முடியும். இப்போ இந்த நபர் சனாதன தர்மத்திற்காக, ஹிந்து ராஷ்டிரவிற்காக இந்தியா முழுவதும் ஒரு மிகப்பெரிய நடைப்பயணத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த நபரை நீங்கள் கேட்டீர்கள்னா கேன்சரை கூட அப்படி தொட்டாலே சரியாயிருமா. ஆனால் இந்த நடைப்பயணத்தில் இவருக்கு முடியாமல் போன போது இவர் எங்கே போனார்னா மருத்துவமனையில் போய் அந்த குளுக்கோஸ் எல்லாம் ஏற்றக்கூடிய அந்த காட்சியெல்லாம் பார்த்தீர்கள். அதாவது இந்த சாமியார்கள் தனக்கு வரும்போது விவிஐபி டாக்டர்ஸ் வேணும், ஆனால் மக்களுக்கு இந்த மண்ணை தின்னு, முட்டாயை தின்னு, தலைகீழ நெல் இது போன்ற விஷயங்களை இவர்கள் எடுத்து வைப்பார்கள். எனிவேஸ், தீரேந்திர சாஸ்திரி அவர்களுடைய ஒரு மேடை அங்கே அமைஞ்சிருக்கு. ஒரு பிரச்சார வேலை, கீதா பாட்டெல்லாம் படிக்கிறார்கள். நல்ல கூட்டம் வந்திருக்கு. வெஸ்ட் பெங்காலை பொறுத்தவரையில் அங்கே அதிகமான நபர்கள் மாமிசம் சாப்பிடக்கூடிய நபர்கள். இன்னும் சொல்ல போனால் வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் கூட மீன் சாப்பிடுவார்கள். எப்படி காஷ்மீருக்கு நீங்கள் போனீர்கள்னா காஷ்மீரி பண்டிட்ஸ் அவர்கள் மட்டன் சாப்பிடுவார்களோ அதே போன்று வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடிய பிராமணர்கள் அவர்களும் மீன் சாப்பிடுவார்கள். அவர்களுக்கு அது வெஜிடேரியன் தான். அப்படிதான் அவர்கள். இந்தியாவில் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 80% பாப்புலேஷன் மாமிசம் சாப்பிடக்கூடிய பாப்புலேஷன். 80% இந்தியர்கள் மாமிச விரும்பிகள். அப்போது இது போன்ற ஒரு ஏழை வியாபாரி ஒரு இடத்துல கூட்டத்தை பார்த்திருக்கிறார். அதுவும் அந்த சபை நடக்கக்கூடிய இடத்துலலாம் அவர் போகல. அதிலிருந்து ரொம்ப தூரத்தில் அவர் நின்றுட்டு சைக்கிளில் வச்சுட்ருக்காரு. அவரோட வெஜ் பஃப்பும் இருக்குது, சிக்கன் பஃப்பும் இருக்குது. அங்கே வந்திருந்த ஒரு சில வெறியர்கள், சனாதன வெறியர்கள் அந்த ஏழை வியாபாரியை எந்த அளவில் தாக்கியிருக்கிறார்கள். அந்த 10 பஃபை 50 பஃபை விற்றால் மட்டும்தான் அவரோட வீட்டில் இரவு உணவு போய் சேரும், குழந்தைகளுக்கு சாப்பாடு போய் சேரும். அவருடைய தொழிலே அதுதான். காலையிலேருந்து நைட்டு வரை சைக்கிள் மிதித்து ஒவ்வொரு இடத்துல கொஞ்சம் நேரம் நின்று
சாயந்தரம் ஆனால் ஒரு 50 பஃப்ல இருந்து 40 பஃப் 20 பஃப் வித்தால் போதுமா, அதுக்கப்புறம் மீதம் இருக்கக்கூடிய பஃப் கொட்டணும் போய் வேஸ்ட் அவருக்கு. அந்த மாதிரியான ஒரு ஏழை வியாபாரியை எப்படி தாக்கியிருக்கிறார்கள் என்று நீங்க பாருங்கள். சனாதன தர்மம் எந்த விதமான ரூபத்தை எடுத்துக்கொண்டது, எந்த விதமான தாக்குதல்களை இவர்கள் நடத்தி வருகிறார்கள். நீங்க எந்த விதமான இந்தியாவை உருவாக்கி விட்டீர்கள்? இதைத்தான் ராமர் ராஜ்யமாக எடுத்து காட்டுகிறீர்களா? இதைத்தான் சனாதன தர்மமாக எடுத்து காட்டுகிறீர்களா? இது சனாதன தர்மமும் கிடையாது, இது ராமர் ராஜ்யமும் கிடையாது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபருக்கும் வாழக்கூடிய அதிகாரம் இருக்கு, உரிமை இருக்கு. அந்த வாழக்கூடிய அதிகாரத்தை, உரிமையை பறிக்கக்கூடிய இது போன்ற நபர்கள் மீது எதற்காக எந்த விதமான வழக்கும் பாயவில்லை? யார் இவர்களுக்கு இந்த தைரியத்தை கொடுக்கிறது? எதற்காக இது போன்ற தாக்குதல்கள் நடக்கிறது? பெங்களூரில் இதே போன்று ஒரு சில வருடங்களுக்கு முன்பு பஜ்ரங் தல்லை சார்ந்த நபர்கள் எந்த அளவில் ஒரு முதியோர் வியாபாரி தர்பூசணி பழத்தை விற்று கொண்டிருந்தார். அவருடைய கடையை இப்படியெல்லாம் உடைத்தார்கள். இது அடிக்கடி நீங்கள் பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு இடத்திலுமே இது போன்ற காட்சிகள் பார்க்க முடிகிறது. ஆனால் இது போன்ற நபர்கள் மீது எந்த விதமான வழக்கும் பாய்வதில்லை. அப்போ இவர்களுக்கு இன்னும் தைரியம். இது போன்ற வீடியோ வைரல் ஆனாலே பின்னாடியே ஒரு 4 பேர் சனாதன தர்மத்தை காப்பாற்றக்கூடிய வீரர்கள், அவர்களுக்கு பட்டம் கிடைக்கிறது. எப்படி ராகேஷ் கிஷோருக்கு பட்டம் கொடுத்தார்களோ, இப்போ நீங்கள் பார்த்தீர்கள் இது போன்ற நபர்களுக்கும் பட்டத்தை கொடுத்து விடுவார்கள். விஸ்வ இந்து பரிஷத்தை சார்ந்த நபர்கள், பெல்கிஸ் பானுவோட ரேபிஸ்ட்கள், அவர்கள் வெளிவந்த போது எந்த அளவில் அவர்களுக்கு மாலையை போட்டு வரவேற்பு நடந்ததோ, அப்போ எந்த விதமான ஐடியாலஜியை நீங்கள் பாராட்டுகிறீர்கள், எந்த விதமான வரவேற்பை காற்றி நீங்கள் ரேப் செய்தாலும் பரவாயில்லை, நீங்கள் கொலை செய்தாலும் பரவாயில்லை, உங்களுக்கு ஒரு அமைப்பு பாராட்டு விழாவெல்லாம் நடத்தும் என்று கூறும்போது, அப்போது இது போன்ற சம்பவங்கள் தான் அதிகரிக்கும். சிந்தித்து பாருங்கள். இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த சேனலை சப்போர்ட் செய்ய நினைக்கக்கூடிய நபர்கள் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பட்டனை தட்ட மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.